வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதாய் சொற்பொழிவிலிருந்து குறிப்பா அவரோட 70வது ஆடியோ பதிவை முழுமையா அலசச் சொல்லியிருந்தீங்க. ஆமா, அதுல ஒரு முக்கியமான கேள்வி இருந்துச்சு. அதேதான். அந்த முக்கியமான கேள்வி நான் தான் செய்றேன் என்ற உணர்விலிருந்து விடுபடுறது எப்படி? அகர்த்தா, அதாவது செய்பவன் இல்லாத நிலையை அடையிறது எப்படி? இது பார்க்கறதுக்கு ஒரு நேரடியான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான மனரீதியான புதர். ஓஷோ சொல்ற மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்ச் 22. கேட்ச் 22. அதாவது உங்க அகங்காரத்தை அழிக்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அந்த அகங்காரத்துக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குது. நான் பணிவாக இருக்க வேண்டும் என்று நீங்க முயற்சி செஞ்சா அந்த முயற்சியை செய்யற நான் இன்னும் பெருசாயிடுது. ஆமா, நான் என்ற உணர்வை அகற்ற நான் போராடும்போது அந்த போராட்டமே நானை இன்னும் பலப்படுத்துது. இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஓஷோ இதுக்கு ஒரு நேரடியான தீர்வை கொடுக்கல. ஆனா இந்த முழு பிரச்சனையும் பாக்குற நம்ம கண்ணோட்டத்தையே மாத்துறார். கேட்கும்போதே தலை சுத்துது. நாம ஒரு பிரச்சனையை தீர்க்க முயற்சி செஞ்சா அந்த முயற்சியே அந்த பிரச்சனையை இன்னும் வெளுதாக்கும்னா அப்புறம் என்னதான் வழி? சரி, இந்த புதிரோட முதல் முடிச்சு அவிழ்க்க ஆரம்பிப்போம். செயலை செய்பவன் என்ற எண்ணத்தை விட்டு விடுவது எப்படி என்ற கேள்வியுடன் தொடங்குவோம். ஓகே, முதல் கேள்வி இதுதான். ஒருத்தர் எப்படி அகர்த்தா ஆவது? அதாவது செயலை செய்பவன் நான் இல்லைன்ற நிலையை எப்படி உணர்வது? எப்படி கடவுளோட கையில ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஆகிறது? இந்த நானை எப்படி தொலைக்கிறது? இங்கதான் ஓஷோ முதல் அடியிலேயே நம்ம எதிர்பார்ப்ப உடைக்கிறார். அவர் சொல்றார், நீங்க அகர்த்தா ஆக முடியாது. ஆக முடியாதா? முடியாது. ஏன்னா நீங்க ஆக முயற்சிக்கும் எந்த ஒரு விஷயமும் அதை செய்யற ஒரு நானும் உருவாக்கிடும். நான் பணிவா இருக்கணும்னு முயற்சி செஞ்சா கூட நான் எவ்வளவு பணிவானவன் பாத்தியான்னு ஒரு புது அகங்காரம் உள்ள இருந்து எட்டி பாக்கும். ஓ, அப்போ அந்த பணிவே அகங்காரத்தோட ஒரு நகையா மாறிடும். கரெக்ட். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி தானே? நான் என்ற எண்ணத்தை விடணும்னு நினைச்சாலே அந்த நினைக்கிற நான் முன்னாடி வந்து நிக்குது. ஆமா. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா? தப்பிக்க முயற்சி பண்றதுதான் பிரச்சனைன்னு ஓஷோ சொல்றார். ஓஹோ. தீர்வு செய்வதில இல்ல, புரிந்து கொள்வதில இருக்கு. இதுக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம்? கடல்ல இருக்கிற ஒரு அலை நான் எப்படி கடலோடு ஒன்றாக மாறுவதுன்னு கேட்டா அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். ஆமா, அது ஏற்கனவே கடலோட தான் இருக்கு. அதேதான். அலே எப்பவாவது கடலை விட்டு பிரிஞ்சிருந்தா தானே திரும்ப சேர்றதுக்கு முயற்சி செய்யணும். அது எப்பவுமே கடலோட ஒரு பகுதி தான். அது கடலோட ஒரு வெளிப்பாடு. ஓ, அப்போ நாமளும் அந்த பிரபஞ்ச சக்தியோட அலைகள் மாதிரி. ஆமா. நாம எப்பவுமே அதோட ஒரு அங்கமா தான் இருந்திருக்கோம். அதனால அதோட புல்லாங்குழல ஆக வேண்டியதில்ல. நாம ஏற்கனவே புல்லாங்குழல் தான் அப்படிங்கறத அறியணும், புரிஞ்சுக்கணும். அப்படிதானே? மிகச்சரியா. அந்த புரிதல் வர்றதுதான் ஞானம். நீங்க புல்லாங்குழலா ஆக முயற்சி செய்யறது யாரு? அந்த நான் தானே. அந்த முயற்சி தேவையில்லை. நீங்க ஏற்கனவே அதுவாத்தான் இருக்கீங்கன்னு ஆழமா உணர்ந்தா போதும். ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார். என்ன சொல்றார்? நீங்க பாவம் செஞ்ச போதும் அது அந்த பிரபஞ்ச சக்தி தான். புண்ணியம் செஞ்ச போதும் அதுதான். நீங்க ஒரு திருடனா இருந்த போதும் அந்த சக்தி தான் உங்களுக்குள்ள இருந்தது. ஒரு ஞானியான பிறகும் அதே சக்தி தான் இருக்கு. ஓ, நல்லது கெட்டதுன்னு நாம பிரிச்சு பாக்குறது தான் பிரச்சனை. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கே. சொல்லுங்க. எல்லாம் அவன் செயல்னா நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அவன்தான் பொறுப்பு. இது ரொம்ப வசதியான ஒரு தப்பிக்கும் வழி மாதிரி தெரியலையா? ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு நான் செய்யல கடவுள் தான் செஞ்சாருன்னு சுலபமா சொல்லிடலாமே. இந்த சிக்கலை ஓஷோ எப்படி கையாள்றார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓஷோவோட பார்வையில நீங்க வசதிக்காக கெட்டது மட்டும் அவனுடையது, நல்லது என்னுடையதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அது தந்திரம். ஆமா, அது தந்திரம், சரணாகதி இல்ல. சரணாகதிலாம் முழுமையான சரணாகதி. அஷ்டவக்ரர் சொல்றார் எல்லாம் அவனுடையது. மகாவீரர் சொல்றார் எல்லாமே உன்னுடையது. ரெண்டு பேருமே முழுமையா சொல்றாங்க. பாதி உன்னுடையது பாதி அவனுடையதுன்னு வியாபாரம் பேசல. அப்போ இந்த ரெண்டு வழிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மகாவீரரோட வழியில நல்லது கெட்டது ரெண்டுமே உங்களுடையதுன்னு முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கிறீங்க. ஒரு கட்டத்துல நல்லது செஞ்ச புண்ணியமோ கெட்டது செஞ்ச பாவமோ ஒண்ணுக்கொன்னு சமமாகி நீங்க சூன்ய நிலைய அடைஞ்சிடுறீங்க. சரி. அஷ்டவக்ரரோட வழியில நல்லது கெட்டது ரெண்டையும் இறைவன் மேல முழுசா விட்டுடுறீங்க. அப்பவும் உங்ககிட்ட எதுவும் மிச்சம் இல்லாததால நீங்க சூன்யமாயிடுறீங்க. ஓ,
அப்போ ரெண்டு வழிகளோட இறுதியான லட்சியமும் ஒண்ணுதான். ஒண்ணுதான், அந்த நான் என்ற அகங்காரத்தை கரைப்பது. இந்த முழுமையான புரிதலுக்கு பேர்தான் சமர்ப்பணம் அல்லது சரணாகதி. இந்த முட்டாள்தனமான தேடலை விளக்க ஓஷோ கபீரோட ஒரு அழகான ஊமையை பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். ஆமா தண்ணீருக்குள்ளேயே நின்னுட்டு ஒருத்தன் தாகத்தால சாகற மாதிரி. ஆமா, தோபி தண்ணீரின் நடுவில் தாகத்தால் இறக்கிறான். நம்ம நிலையும் அதுதான். தீர்வு நம்மகிட்டயே நம்மளைச் சுத்தியே இருக்கும்போது நாம எங்கெங்கேயோ அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நாம ஏற்கனவே கடல்ல தான் இருக்கோம், ஆனா ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம கேள்வி தவறா இருக்கிறதால கிடைக்கிற பதில்களும் தவறா தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. நான் எப்படி அகர்த்தா ஆவது என்ற கேள்வியே தப்பு. நான் ஏன் என்னை அகர்த்தா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கறது தான் சரியான கேள்வியா இருக்கும். சரி, நான்ற உணர்வை கரைக்க முயற்சிப்பதே தவறு. நாம ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஆனா நாம வாழ்ற இந்த உலகமே வார்த்தைகளாலும் போதனைகளாலும் நிறைஞ்சிருக்கு. எல்லாம் பிரபஞ்சம்தான் அப்படின்னா இந்த வார்த்தைகள், இந்த உபதேசங்கள், இந்த குருக்கள் இதெல்லாம் ஒரு தேவையற்ற குழப்பம் தானே? இல்ல. ஓஷோ இதை எப்படி விளக்குறார்? இத அடுத்த கட்ட புரிதல். ஓஷோ ஒவ்வொன்றா விளக்குறார். முதல்ல வார்த்தைகள். சரி. ஒரு ஜென் குரு பூக்கள் பேசுவதில்லைன்னு சொன்னத ஓஷோ மறுக்கிறார். பூக்களும் பேசுது. எப்படி? அதோட நறுமணம் மூலியமா தேனீக்களையும் வண்டுகளையும் கூப்பிடுது. அதுதான் அதோட மொழி. அந்த மௌனமும் பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுதான். இந்த வார்த்தைகளும் பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுதான். ஓ, அப்போ ஒன்ன ஏத்துக்கிட்டு இன்னொன்னு மறுக்கிறதுல அர்த்தம் இல்ல. அர்த்தமே இல்ல. ஓகே, வார்த்தைகள் கூட இயற்கையின் ஒரு பகுதி தான். ஆனா உபதேசம் அது ஒருத்தரோட கருத்தை இன்னொருத்தர் மேல திணிக்கிற மாதிரி இல்லையா? இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றது எப்படி இயற்கையானதா இருக்க முடியும்? நாம உபதேசம்னு நினைக்கிற அர்த்தத்துல ஓஷோ அது சொல்லல. உபதேசம்ங்கிறது ஒரு கட்டளை இல்ல, திணிப்பும் இல்ல. அப்ப அது என்ன? அது சூரியன் கிட்ட இருந்து ஒளி வர்ற மாதிரி, பூ கிட்ட இருந்து மனம் வர்ற மாதிரி, ஒரு ஞானியிடமிருந்து இயல்பா வழிந்து ஓடுற ஆற்றல். அது ஒரு பகிர்வு. ஓஹோ. ஜைன சாஸ்திரங்கள்ல மகாவீரர் பேசவில்லை, அவரிடமிருந்து வாணி உதிர்ந்ததுன்னு சொல்றத ஓஷோ குறிப்பிடுறார். அதாவது அது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் இல்ல. இல்ல, அது ஒரு இயல்பான நிகழ்வு. கேக்குறவங்க அதை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் போகலாம். அழகான விளக்கம். சரி, வார்த்தைகள், உபதேசங்கள் கூட பிரபஞ்சத்தோட வெளிப்பாடுதான் அப்படின்னா மனிதர்கள் உருவாக்குற சந்நியாசம் போன்ற அமைப்புகளையும் அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, சந்நியாசம்ங்கிறது வாழ்க்கையை விட்டு ஓடுற ஒரு கோழைத்தனமான செயல்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. நிச்சயமா. வாழ்க்கையோட பிரச்சனைகளை கண்டு பயந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சந்நியாசம் வாங்குறது கோழைத்தனம்தான். அதுல சந்தேகமே இல்லைன்னு ஓஷோ சொல்றார். அப்புறம்? ஆனா அவரு சொல்ற சந்நியாசம் முற்றிலும் வேற. அது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல. ஓ. உலகத்துல இருந்துகிட்டு உலகியல் கடமைகளை செஞ்சுகிட்டே சந்நியாசத்தோட சாரத்தை உள்வாங்கிக்கிறது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஒரு குடும்பத் தலைவன் தன் கடமைகளை செய்யும்போது அதோட விளைவுகள்ல பற்று இல்லாம எப்படி இருக்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இதுக்கு ஓஷோ ஒரு ஆழமான ஒப்பீட்டை முன்வைக்கிறார். வாழ்க்கை அர்த்தமற்றது, பயனற்றதுன்னு ஒருத்தர் உணரும்போது மேற்கத்திய நாடுகள்ல தற்கொலை ஒரு தீர்வா பார்க்கப்படுது. ஆமா, ஏன்னா அங்க வேற மாற்று வழி தெரியல. கரெக்ட். ஆனா கிழக்குல சந்நியாசம் ஒரு மாற்று வழியா இருக்கு. வாழ்க்கை பயனற்றதுன்னு தெரிஞ்சதும் உங்க உடலை எதுக்கு அழிக்கணும்? சந்நியாசம் என்பது உடலை அழிக்கிற தற்கொலை இல்ல, நான் என்ற அகங்காரத்தை அழிக்கிற ஒரு அழகான தற்கொலை. இது ஒரு அழிவில்ல, இது ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம். அப்போ ஓஷோவோட புதிய சந்நியாசங்கிறது வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறதில்ல. இல்ல, தேவையே இல்ல. உங்க கடையில வியாபாரம் செஞ்சுக்கிட்டே நீங்க சன்னியாசியா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே சன்னியாசியா இருக்கலாம். வெளியில எந்த மாற்றமும் தேவையில்ல. தேவையில்ல. உள்ள நான் தான் செய்றேன்ற எண்ணம் கரைஞ்சா போதும். உலகம் ஒரு நாடக மேடை, நாம அதுல நடிகர்கள் என்ற புரிதலோட வாழ்றதுதான் உண்மையான சந்நியாசம். அப்போ சந்நியாசமும் உலகமும் எதிரெதிர் இல்ல. இல்ல, ரெண்டுமே ஒரே பிரபஞ்சத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள். அப்போ இந்த நான், இந்த அகங்காரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் மையப்புள்ளியா இருக்கு. அதுதான். இது சன்னியாசியா இருந்தாலும் சரி, சம்சாரியா இருந்தாலும் சரி, இதுதான் அடுத்த கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. ஒருத்தர் ரொம்ப நேரடியா ஓஷோ கிட்ட கேக்குறார், நீங்க உங்க வாழ்க்கையில தப்பு செஞ்சிருக்கீங்களா? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது, கவித்துவமானது. என்ன சொல்றார்? அவர் சொல்றார், நான் இருந்தவரை தவறு மட்டுமே இருந்தது. எப்போ நான் இல்லையோ அப்போ தவறு செய்ய யாரும் இல்லை. அடடா,
ஆக எல்லா தவறுகளுக்கும் மூல காரணம் அந்த நான் என்ற அகங்காரம்தான். அப்படிதானே? ஆமா. இத விளக்க ஓஷோ ஒரு தோட்டக்காரனோட உதாரணத்தை சொல்றாரு. சரி. ஒரு தோட்டத்துல நிறைய களைகள் இருக்கலாம். கோபம், பேராசை, காமம்னு நம்ம மேலோட்டமா இருக்கிற களைகளை பிடுங்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க எத்தனை முறை பிடுங்கினாலும் அது திரும்ப திரும்ப முளைச்சிட்டே இருக்கும். ஆமா, ஏன்னா நீங்க அதோட தாய் வேற தொடவே இல்ல. அந்த தாய்வேர் தான் அகங்காரம். மிகச்சரியா. அந்த அகங்காரங்கிற தாய் வேர் கண்ணுக்கு தெரியாம மண்ணுக்குள்ள ஆழமா மறைஞ்சிருக்கு. நீங்க அந்த ஒரு வேர பிடுங்கிட்டா மத்த எல்லா களைகளும் தானாவே செத்துடும். ஆனா நாம என்ன பண்றோம்னா வேரை விட்டுட்டு கிளைகளையும் இலைகளையும் வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அகங்காரங்கிற ஒரு தப்ப சரி செஞ்சுட்டா மத்த எல்லா தவறுகளும் தாமாகவே உதிர்ந்து விடும். இது எனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது. அகங்காரம் இருக்கும் வரை நாம சரியா செய்யறோம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட கடைசியில தப்பாதான் முடியும். நிச்சயமா. ஏன்னா நான் இதை சரியா செஞ்சேங்கிற எண்ணமே அகங்காரத்தோட வெற்றிதான். கரெக்ட். அகங்காரம் இல்லாதம்போது வெளியில இருந்து பார்க்க தப்பா தெரியற விஷயங்கள் கூட கடைசியில சரியா முடியும். ஏன்னா அப்போ அந்த செயலை செய்யறது நீங்க இல்ல, அந்த முழுமையான பிரபஞ்ச சக்தி. அது ஒருபோதும் தவறு செய்யாது. சரி, நாம இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல ஒருத்தர் கேள்வி கேட்கல, தன்னோட அனுபவத்தை ஒரு நிலைய விவரிக்கிறார். அவர் சொல்றார், எல்லா ஆதாரங்களும் இடிஞ்சு விழுது, புத்தர்கள் ஞானிகளோட சூத்திரங்கள் கூட கைவிடப்படுது. இது ஒரு அற்புதமான தருணம். அஹோ. ஆமா. இதுக்கு ஓஷோ என்ன சொல்றார்? இது ஒரு கேள்வி இல்ல, இது ஒரு கொண்டாட்டம், ஒரு நன்றி அறிவிப்பு. பழைய நம்பிக்கைகள், ஆதாரங்கள்லாம் உடையும் போதுதான் புதுசா ஒண்ணு பிறக்க முடியும். இது ஒரு நல்ல அறிகுறி. வசந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி மரங்கள் தன் பழைய இலைகளை உதிர்க்கிற மாதிரி. அதேதான். இதுக்கு ஓஷோ கவிதையாலேயே பதில் சொல்றார். என்ன கவிதை அது? உடல் மனம் வீச தொடங்கிவிட்டது, இது தலைவன் வருவதற்கான அறிகுறி. ஓ. அதாவது இந்த அஹோ பாவம், இந்த ஆச்சரியமும் நன்றியுணர்வும் கலந்த பரவச நிலை, அந்த பரம்பொருள் மிக அருகில் இருப்பதை காட்டுது. பிரிவின் காலம் முடிவுக்கு வர்றதுக்கான அறிகுறி. ஆமா. காதலன் வர்றான், அவனோட காலடி சத்தம் கேக்குது. அந்த பரம்பொருளோட வருகை மிக அருகில் இருக்குங்கிறத இந்த நிலை உணர்த்துது. இது ஒரு ஆழமான தியான நிலை. ஆக இந்த முழு உரையாடலோட சாராம்சம் என்னன்னா, செயலை செய்வதை விட இருக்கும் நிலைய உணர்வதே முக்கியம். ஆமா. நான் என்ற எண்ணத்தை கரைக்க முயற்சிப்பதே அந்த நானை வளர்க்கிறது என்ற முரண்பாட்டை தீர்க்க முடியாது, அதை கடந்துதான் போகணும். ஆமா. இறுதியா சரணாகதிங்கிறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு புரிதல். அலை நான் கடல்தான் என்பதை உணர்வது போல, நாம் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்வது. நாம எதையும் செய்ய தேவையில்லை, எதையும் ஆகவும் தேவையில்லை. நாம ஏற்கனவே அதுவாகவே இருக்கிறோம் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்வதுதான் ஒரே வழி. அதுதான் உங்களை இறுதி சிந்தனை. இந்த சொற்பொழிவு முழுவதும் ஓஷோ முயற்சிப்பதை விட இருப்பதை வலியுறுத்துகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதையாவது அடைய ரொம்ப கடினமா முயற்சி செஞ்சு அந்த முயற்சியே உங்களுக்கு தடையா இருந்த தருணங்கள் உண்டா? ஒருவேளை தீர்வு எதையும் செய்யாமல் நடப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் இருக்குமோ? ஒரு பெரிய சவாலை சந்திக்கும்போது அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அதனுடன் சேர்ந்து பயணித்தால் என்ன நடக்கும்? இதை சிந்தித்து பாருங்கள்.